கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலும் கூட நாம் கர்த்தரிலும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையிலும் நாம் நிலை பெறுகிறவர்களாய், நிலைத்து நிற்கிறவர்களாய் நம்முடைய தீர்மானங்களை அமைத்துக் கொள்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளிடம் எவைகளையெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அவர் நமக்கு அவைகளெல்லாம் தருவார் என்பதை இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தமாக நாம் பெற்றிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நமக்கு மறுபடியுமாக ஒரு தபசு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் நாட்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த லெந்து காலங்களானது ராஜரீக காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய பாரம்பரியத்தின்படி இந்த லெந்து காலங்களிலும் கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலும் வழக்கமாக நம்முடைய துறைச்சீலைகள் அது வயலட் நிறத்தில் இருக்கும். அவைகளுடைய அடையாளம் கிறிஸ்து அரசர் என்பதை அறிவிக்கின்ற, பறைசாற்றுகின்ற ஒரு நிறமாக அது பார்க்கப்படுகிறது. கிறிஸ்து அரசர் என்பதை நினைவு கூறுகிற நாம் அவருடைய அரசாங்கத்தின் மக்களாய், அவருடைய அரசாங்கத்துக்கு ஏற்றவர்களாய், அவருடைய ராஜரீகத்தின் பிரதிநிதிகளாய் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான நாட்களாகவும், அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிற நாட்களாகவும் தான் இந்த காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இப்பொழுதும் இந்த சாம்பல் புதன் ஆகிய இந்த நாளிலும் இந்த ஆண்டினுடைய லெந்து காலங்களை நாம் எவ்விதமாய் கடவுளோடு அனுசரிக்க போகிறோம், இந்த லெந்து காலங்களை நாம் எந்த அளவு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்த சற்று நிதானிப்பதற்கு நாம் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வது அவசியம். அப்போ இந்த 40 நாட்கள் என்று சொல்லக்கூடிய கிருபையின் காலங்கள், சரியாச்சுன்னா சுமார் 46 நாட்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிருபையின் காலங்கள் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளும் பொதுவாக எழுவது உண்டு. ஏன் இந்த காலங்களை நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், இதனுடைய அவசியம் என்ன, இதை நான் எந்த விதத்தில் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளுமே இருக்கும். அதற்கான ஒரு சரியான வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாக இந்த நாளை, இந்த செய்தியை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். 3 விதமான கற்றுக்கொள்ளுதலை இந்த லெந்து காலங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தருகிறது. 3 விதமான கற்றுக்கொள்ளுதலின் அடிப்படையில், 3 விதமான கோணங்களின் அடிப்படையில் நாம் இந்த 40 நாட்களை அனுசரிக்க போகின்றோம். அவைகள் என்ன என்பதை குறித்து முதலாவது குறிப்பு, கடவுளை பற்றிய புரிந்து கொள்ளுதலுக்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 40 நாட்களை நான் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மிக முக்கியமாக கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். வாசிக்க கேட்ட அந்த சுவிசேஷ வேதபாடத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்களேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 6:17. ஐயா, நம்மளுடைய உபவாசம் என்பது பிதா காணும்படியாக இருக்க வேண்டும். பிதாவை நான் கண்டுகொள்ளுகிற விதமாக இருக்க வேண்டும். எனக்கும் பிதாவுக்குமான உறவு நிலையினுடைய புதுப்பித்தலாக இருக்க வேண்டியதுதான் இந்த நாட்களினுடைய முக்கிய பங்கு. இந்த நாட்கள் என்பது நான் உபவாசமாக இருக்கிறேன், நாங்கள் எந்த காலத்தில் இருக்கிறோங்க என்று ஊருக்கு பிரகடனப்படுத்துவது அல்ல, கடவுளுக்கான செயல்படுவது. நாங்கள் 40 நாள் கறிமீனே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நம்மெல்லாம் இந்த காலத்தில் இருக்கோம், கறிமீனே எடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம கறிக்கடைக்கார நாச்சுக்கு தெரிய வேண்டியது முக்கியம் இல்லை, கடவுளுக்கு தெரிய வேண்டியது முக்கியம். அப்ப கடவுளுக்கான
நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளுகிறோமா என்பதுதான் சரியான உபவாசம். உபவாசம் அப்படின்னு சொன்னா இறைவனோடு வாசம் பண்ணுவது, கடவுளுடைய பிரசனத்தோடு வாசம் பண்ணுவது. ஒருவேளை இதனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு இந்த லெந்து காலகட்டங்களில் முழு வேதாகமத்தையும் படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள், இப்பயும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. 40 நாளில் புத்தகத்தை முழு வேதத்தை படிப்பது எப்படி, ஒரு மாசத்தில் முழு வேதத்தை படிப்பது எப்படி, நிறைய நமக்கு டைம் டேபிள் இருக்கிறது. சந்தோஷம். உங்களுக்கு அதில் எது உங்களுக்கு வசதிப்படுகிறதோ உங்களுடைய வாசிப்பு திறனின் அடிப்படையில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் கடவுளை குறித்த ஒரு தன்மையாவது கற்றுக்கொள்வதற்கு இந்த லெந்து காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்ப்போமே, ஒவ்வொரு ஆண்டும் வருகிற லெந்து காலங்களில் கடவுளினுடைய ஒரு தன்மையை கற்றுக்கொண்டால் கூட இந்த நாள் வரைக்கும் நாம் சுமார் 30 தன்மைகளை கடவுளை பற்றி தெரிந்திருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே சுமாரா 30 வயது தாண்டியவர்கள். அப்போ ஒரு மனிதன் 70 நாட்களில் முதல் 10 வருஷம் குழந்தையா இருந்தான்னு கழிச்சுட்டா கூட சுமார் 50 ஆண்டுகள் அவன் என்ன செய்யலாம், 50 வகையான கடவுளின் தன்மைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த நாட்களை அவன் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ வேதம் இதைத்தான் மறுபடியும் சொல்லுதுங்க. தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வசனம் என்ன தெளிவா சொல்லும், தேவனை தேடுவதற்கு அப்படின்ற வார்த்தை அதுல இருக்கும். அதை யாராவது எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் வாசிங்களேன். 9வது அதிகாரம் 3வது வசனம்மா. ஆக ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருடைய முகத்தை நான் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நம்முடைய முற்பிதாக்களுடைய நம்பிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படை தத்துவம். அப்போ இந்த 40 நாட்கள் நான் எதற்காக செலவிடப்பட போகிறேன்? முதலாவது ஒரு தீர்மானங்க, நான் கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு. ஒருவேளை இதுவரை என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருந்ததுங்கிறது தெரியல, ஆனால் இந்த 40 நாட்களில் இன்னும் அதிகமாய் கடவுளை குறித்து இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்கு என்று நான் தேடப் போகின்றேன். இதுதான் நம்முடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். இது நம்முடைய தீர்மானமாக இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை கண்டிப்பாக நம்ம இந்த 40 நாட்களை பயனுள்ளதாக கழிக்கிறோம் என்று அர்த்தம் ஐயா. எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் இதே காரியத்தை சொல்லுகிறது. இதே போல தேவனை தேட வேண்டும் என்பதை மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எஸ்ரா 8வது அதிகாரம் 21 முதல் 23 வரை. இன்னும் உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, நினிவேயின் ஜனங்கள் இந்த 40 நாளின் உபவாச காலத்தில் அவர்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு அவர்கள் கடவுளை தேடுவதற்கு செலவிட்டார்கள். அப்ப பிரியமானவர்களே, நம்ம கடவுளை புரிந்து கொள்வதற்கும் கடவுளை தேடுவதற்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இப்படி கூட எடுத்துக்கோங்களேன், இந்த 40 நாள்ல உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நோட்டு கூட போட்டுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் வேதத்துல ஒவ்வொரு புஸ்தகமா வாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச மத்தேயு மார்க்க கூட எடுத்துக்குவோமே, அங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டா இந்த அதிகாரத்துல 1வது அதிகாரம் இயேசுவுடைய எந்த குணாதிசயம் அதில் எழுதியிருக்கு வாசிச்சு ஒரே ஒரு வார்த்தை, அவர் பிசாசுகளை துரத்துகிறவர் எழுதலாம்ல. நாளைக்கு 2வது அதிகாரத்தை படிச்சு அதை படிச்சு பார்த்துட்டு அதுல இயேசுவின் குணம் என்ன, இயேசு பிணியாளர்களை குணமற்றவர்களை சுகமற்றவர்களை சுகப்படுத்துகிறவர் எழுதி வைக்கலாம்ல. 3வது நாள் 3வது அதிகாரத்தை படிச்சுட்டு இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் எழுதி வைக்கலாம்ல. அப்போ இந்த 40 நாள்ல நம்மளால முடிந்ததுன்னா ஒரு புத்தகத்தையாவது
வெறும் மத்தேயு மட்டுமாவது நமக்கு ஈஸியாக வர்றதுனால நான் மத்தேயுவே சொல்லிடுறேன். நீங்கள் மத்தேயு எடுத்தாலும் சரி, ரோமர் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எது வாசிப்புக்கு வசதியாக இருக்கிறதோ அப்படி எடுத்து எழுதி பாருங்களேன். இந்த வருஷம் பெரிய வெள்ளிக்கிழமை கடவுளை குறித்த 28 காரியங்களை நீங்களே ஒரு புஸ்தகமாக போட்டுடலாங்க. கடவுளின் தன்மைகளாக நீங்களே 28 குறிப்புகள் சொல்ல முடியும் உங்களால். இரண்டாவது, இந்த 40 நாட்களை நாம் எதை கற்றுக்கொள்வதற்கு அல்லது எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றிய உள் அறிதலுக்கு பயன்படுத்த வேண்டும். முதல் குறிப்பாக பார்த்தோம் கடவுளை பற்றிய புரிந்து கொள்ளுதலுக்குன்னு. இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னாங்க, தன்னை பற்றிய உள் அறிதலுக்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, கழுகு தன்னுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள் வாழுகிறது. 40 ஆண்டுகள் முடிந்த பிறகு ஒரு உயரமான மலை உச்சியில போய் அமர்ந்து தன்னுடைய சிறகுகளை பூரா தானே பிச்சு போட்டுருமா. பிச்சு போட்டுட்டு தனக்கு புது சிறகுகள் வருகிற வரைக்கும் காத்திருக்கும். புது சிறகுகள் வந்ததற்கு பிறகு சூரியன் உதிக்கும் திசைக்கு நேர் எதிராக தன்னுடைய செட்டைகளை விடுதலை செய்யும், பலத்தோட புறப்படும். அப்போ எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவன் தாங்க இந்த உலகத்துல உண்மையிலேயே கடவுளின் அன்பை, கடவுளை புரிந்து கொண்டவன். நான் கடவுளை எங்க போய் படிச்சுக்கலாம், கடவுளை பற்றி பறித்து கொள்கிறேன், எல்லாம் கரெக்ட். ஆனா நான் கடவுளை பற்றி தெரிந்து கொண்ட அத்தனை நிகழ்வுகளும் எனக்குள் மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால், ஒரு நாள் இப்படி யோசிப்போமே, இந்த 40 நாள்ல நம்ம வழக்கமா தீர்மானம்லாம் எடுப்போம். இந்த வருஷம் முழுசும் கோவமே படக்கூடாது, இந்த வருஷம் முழுசும் நான் யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, எல்லாம் தீர்மானம் எடுப்போம்ல. குறைஞ்சபட்சம் இந்த 40 நாளாவது இதை செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இந்த 40 நாளாவது நான் என்னுடைய நடவடிக்கைகளில் ஏதேனும் ஒன்றை விட்டு விடுகிறேன் அல்லது ஏதேனும் ஒன்றை கூட்டிக் கொள்கிறேன். இத்தனை நாள் காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன், இந்த 40 நாளா மட்டும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கலாம்னு ஒரு தீர்மானம், ஒரு சின்ன ட்ரை தான். இந்த 40 நாள் மட்டுமாவது குறைஞ்சபட்சம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், தீர்மானம் எடுக்கலாம்ல. இப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சபை மக்கள் அதிகபட்சம் சொன்னீங்கன்னா ஒரு 30 நபர்கள் முதல் 50 நபர்கள் தான் நீங்க ரெகுலரா வர்றீங்க அப்படின்னா, இந்த 30 பேருடைய பெயர்களும் உங்களுக்கு தெரியும். இந்த 30 பேருடைய பெயர்களை என்னைக்காவது எழுதி வச்சு ஜெபம் பண்ணிருக்குமா? எப்படி ஒத்த சொந்தக்காரங்க தான், நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும். அந்த 30 பேருக்காக அவனுக்காக நான் ஜெபம் பண்ணணுமான்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக மீதி 29 பேர் ஜெபம் பண்றாங்கன்னு நினைங்க. அப்படி நினைச்சா அந்த 29 பேருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது நமக்கு சலிக்காது. அப்ப நம்முடைய ஜெப நேரத்தை கூட்டிக் கொள்வதற்கு, நம்முடைய வேத வாசிப்பு நேரத்தை கூட்டிக் கொள்வதற்கு, அதை விட முக்கியமா நம்முடைய குணாதிசயத்தை மாற்றிக் கொள்வதற்கு இவைகளை நம்ம எந்த அளவுக்கு இந்த நாட்களை பயன்படுத்த போகிறோம். நம்ம பல நேரங்களில் என்னுடைய சுயபலத்தை நம்பி மாத்திரமே வாழ்ந்திருக்கிறோம்னு சொன்னா, இந்த காலங்களில் கொஞ்சம் கடவுளை சார்ந்து நம்முடைய சுயபலத்தால சார்ந்து இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, நான் நல்லா இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிற மனநிலையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மாற்றி வாழ்ந்து பார்ப்பதற்கு தாங்க இந்த 40 நாட்கள். ஒரு அழகான பக்தன் இப்படியாக பாடுகிறார், என் சுயபலத்தால ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் சுயபலத்தால ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் தோள் பலத்தால சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால கடந்து பார்த்தேன் கடக்க முடியல. பல நேரங்களில் நம்மளை மட்டுமே நம்பி காரியங்களை செய்கிற பொழுது வாழ்க்கையில தோற்று விடுகிறோம் இல்லையா? அவைகளை கொஞ்சம் மாற்றி முயன்று பார்ப்பதற்குத்தாகத்தாங்க இந்த 40 நாட்களை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவது குறிப்பாக, இந்த
கிருபையின் காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில இறைவனை பற்றிய புரிந்து கொள்ளுதலை தருகிறது, என்னை பற்றிய உள்ளறிதலை தருகிறது. அப்படிங்கிறதையும் தாண்டி சக மனிதர்களை பற்றிய தேவையை அறிந்து கொள்ள செய்கிறது. சக மனிதர்களுடைய தேவையை அறிந்து கொள்ள செய்வதுதான் உண்மையான இறைபக்தி. உண்மையான இறைபக்தி என்பது என்ன தெரியுமா? உண்மையிலே கடவுள் விரும்புகிற உபவாசம் என்ன தெரியுமா? வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஏசாயா 58வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. வேதம் சொல்லுதுங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஒருவேளை நம்மிடத்துல இன்றைக்கு இதே தேவையோடு ஒரு மனிதன் வந்தார்னு சொன்னா நம்முடைய மறுமொழி எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க போகுது? அப்ப சக மனிதனை குறித்த நம்முடைய கரிசனை என்பது இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக 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 முக்கியமான ஒரு காரியம். சக மனிதர்களை குறித்த அவர்களுடைய தேவையை குறித்த கரிசனை மிக அவசியம். இப்ப இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம எப்பொழுதுமே நம்ம தேவாலயத்துக்கு வருகிறோம், நமக்காக ஜெபம் பண்றோம் இல்லையா? நம்முடைய சபையில இருக்கின்ற மற்றவர்கள் நம்மை போல எல்லாரும் அதே அளவு பொருளாதார நிலையில் இருக்கிறார்களா? நம்மை போல அவர்களும் கல்வி நிலையில் நம்மை போல இருக்கிறார்களா? நம்மை போல அவர்களும் உடல் சுகத்தில் பலத்தில் இருக்கிறார்களா என்றால் பல நேரங்களில் ஏற்றத்தாழ்வு நம்மால் பார்க்க முடியுதுல்ல. அந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்குவதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? அல்லது குறைஞ்சபட்சம் அவர்களுக்காக ஜெபமாவது செய்திருக்கிறோமா? ஒரு சக மனிதரை பார்க்கிறோம், ஐயா கால்வெளின்னு சொன்னீங்களே, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேங்க, கடவுள் கண்டிப்பா உங்க கால்வெளி எடுத்துருவாரு சொல்லி பாருங்க. அந்த சொல் அவருக்குள்ள சந்தோஷத்தை உருவாக்கும். அந்த சொல் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அந்த சொல் அவரை கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க வைக்கும். எத்தனை பேரை நாம் இந்த 40 நாளில் எழுந்து நிற்க வைக்க போகிறோம்? எத்தனை பேரை கைதூக்கி விட போகின்றோம்? பாருங்க, லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு மனிதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இளையகுமாரன் அப்படின்னு ஒரு மனுஷன் இருப்பான் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச சண்டே ஸ்கூல் கதை தான் அது. அந்த சண்டே ஸ்கூல் கதையில இந்த இளையகுமாரன் ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறான். சுற்றுலா தலத்தில் அவன் இருக்கிற பொழுது அந்த சுற்றுலா தலத்தில் ஒரு பஞ்சகாலம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த பஞ்சகாலம் ஏற்படுகிற பொழுது அவன் போய் ஒரு வீட்டுடைய வாசல்ல நிற்கிறாங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 15வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நான் கொஞ்சம் எதிர் திசையிலிருந்து பார்க்க விரும்புகிறேன். எதிர் கோணத்திலிருந்து எதிர் மறுகரையிலிருந்து வாசிக்கின்றேன். அந்த சுற்றுலா தலத்தில் இருக்கிற அந்த ஊர்ல ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு பேர் நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த மனிதன் அவன் வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அவன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற அந்த மனிதன், இந்த மனிதனுடைய மனசுல ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை தெரியுமா? இல்லையா, ஊரெல்லாம் பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு லாக்டவுன் பீரியட் போல அவன் உட்கார்ந்துருக்கிறான். நம்ம வீட்டில் இருக்கிற நெல் மூட்டை 3 மாசத்துக்கு தானே வரும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வாசல்ல காலிங் சுத்தம் கேட்குது. போய் என்ன யாருன்னு எட்டி பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ நிற்கிறாருங்க வாசல்ல. யாரு? நம்ம இளையகுமாரன் நாங்கள் வாசல்ல நின்று கொண்டு இருக்கிறார். அப்படித்தானே வருது. ஸோ நான் சம்பவத்தை எதிர்பக்கம் இருந்து பார்க்கிறேன், அவ்வளோதான். இப்போ யார் பண்ணியே என்ன வேணாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு. அந்த இளையகுமாரன் அங்கே பதில் சொல்கிறான், ஐயா நான் எங்கள் அப்பா கிட்ட சொத்தெல்லாம் பிரித்து வாங்கி காசாக மாற்றிட்டு
நம்ம ஊர் சுற்றுலாத்தலமேனு வந்தேங்க, வந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாக எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இப்போ கையில் ஒரு நயா பைசா இல்லைங்க, பசிக்குது, அதான் உங்கள் வீட்டு வாசலில் இருந்து காலிங் பெல் அடித்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. நம்மளா இருந்தால் என்ன ரிப்ளை கொடுப்போம்? நம்மளா இருந்தால் என்ன ரிப்ளை கொடுப்போம்? இவன் என்ன கொடுத்தான் தெரியுமா? இந்த தேசத்துக்குடியானவன், வாயா உள்ள வந்து என் கூட இருந்துக்க, என் கூட ஒட்டிக்க. ஏன்னா நான் இவங்க ஹாலில் உட்காந்து 3 மாசம் கழிச்சு என் அரிசி தீட்டு போகுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அடுத்த வேலை சோப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு உட்கார்ந்துருக்க, வா நான் உன்னை ஆதரிக்கிறேன், எடுத்துக்கொடு. ஒருவேளை அவன்கிட்ட காணப்படுகிற பண்பு கிறிஸ்தவர்களாகி நம்ம இடத்துல காணப்பட்டா இந்த தேசம் என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்குமேங்க. அவன்கிட்ட காணப்படுகிற பண்பு நம்ம இடத்துல காணப்பட்டா என்றைக்கோ கடவுளை மக்கள் கண்டுகொண்டிருப்பார்களே. அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க, அவனுக்கே பெரிய கஷ்டம். என்ன பெரிய கஷ்டம்? சொந்தமா வயக்காடு வச்சிருக்கான். நம்மெல்லாம் வயக்காட்டுல மாடு இறங்கினாலே அப்படி சண்டைக்கு போயிருப்போம். அவன் வயக்காட்டுல பண்ணிய மேய விடுற அளவுக்கு அங்க வறுமை இருந்தாலும் அந்த வாலிபனை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதைத்தாங்க ஏசாயா 58:7 சொல்லுது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவனுடைய கழுகும்போது அவனுக்கு நீ வஸ்திரம் கொடுப்பது, துரத்துண்ட சிறுமையானவனை காணுகிற பொழுது அவனை உன் வீட்டிலே சேர்த்துக் கொள்வது. உண்மையிலேயே உபவாசம் இருந்தது யார் தெரியுமா? அந்த தேசத்துக்குடியானவன் தான். ஒருவேளை இன்றைக்கு நமக்கும் அந்த தேசத்துக்குடியானவன் ஒரு மிகப்பெரிய சவாலாக, சாட்சியாக நான் சொல்ல மாட்டேன், சவாலாகத்தானங்க இருக்காங்க. ஒருவேளை நியாய தீர்ப்பு நாளில் அந்த குடியானவன், ஒருவேளை ஒரு கற்பனை கதையாகத்தான் ஆண்டவர் சொல்லி போனார் என்றாலும் கூட, ஒருவேளை அந்த தேசத்து குடியானவனும் நானும் நியாய சங்கத்தில் வந்து நிற்கிற நாள் வருகிற பொழுது நான் எங்கு நிற்பேன்? நம்ம ஒவ்வொரு யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா? ஐயா, ஒரு தத்துவ பாடல் இப்படியாக நமக்கு கற்றுத்தருதுங்க. இஷ்டம் போல உலகினில் வாழ்வத வாழ்க்கை, துஷ்டத்தனம் செய்து மனம் மகிழ்வத வாழ்க்கை. இஷ்டம் போல உலகினில் வாழ்வத வாழ்க்கை, துஷ்டத்தனம் செய்து மனம் மகிழ்வத வாழ்க்கை. கஷ்டப்படும் மனிதர் கண்ணீர் துடைப்பது வாழ்க்கை, கஷ்டப்படும் மனிதர் கண்ணீர் துடைப்பது வாழ்க்கை. கர்த்தர் சொன்ன அன்பை கொண்டு வாழ்வது வாழ்க்கை, கர்த்தர் சொன்ன அன்பை கொண்டு வாழ்வது வாழ்க்கை, வாழ்வது வாழ்க்கை. காலை மலர்ந்து மாலை உதிரும் பூவை போல் வாழ்க்கை, கர்த்தரோடு இணைந்து அதில் வாழ்வது மேன்மை. காலை மலர்ந்து மாலை உதிரும் பூவை போல் வாழ்க்கை, கர்த்தரோடு இணைந்து அதில் வாழ்வதே மேன்மை. ஒருவேளை அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கடவுள் நமக்கும் இந்த 40 நாளில் தரணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோமா? கண்களை மூடுவோம். நல்லவரே, நான் உம்மை புரிந்து கொள்வதற்கு இந்த நாட்களை நான் செலவிடணும். என்னை அறிந்து கொள்வதற்கு நான் இந்த நாட்களை செலவிடணும். என் சக மனிதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த நாட்களை நான் செலவிடணும். எனக்கு அதுக்கு சொல்லித்தாங்க, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகளாக இருக்கலாம், நான் நடந்து வந்த பாதைகள் முட்களாகவும் வேலிகளாகவும் இருக்கலாம். நடக்க முடியல டாடி என்று நான் கதறிய நாட்கள் இருந்திருக்கலாம். தாங்கிக் கொள்ளுங்க, உங்க கரத்துல ஏற்றிக் கொள்ளுங்க. அப்பொழுது நான் சுகமாக இருப்பேன். அவைகளெல்லாம் நான் என் வாழ்க்கையில செயல்படுத்துகிற பொழுது உங்க கரத்துல ஏற்றிக் கொள்கிற அனுபவம் எனக்கு கிடைக்குமே. ஒருவேளை அந்த தேசத்து குடியானவன் எனக்கு முன்பாக ஒரு சாட்சியாக, எனக்கு முன்பாக ஒரு சவாலாக இருக்கிறானே, நான் அவனை போல என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் இந்த நேரத்தில் என்னோடு பேசி இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே,
அந்த தீர்மானத்தை நான் எடுக்க எனக்கு சொல்லித்தாரும். அந்த தீர்மானத்தில் நான் உறுதியாய் நிற்க எனக்கு சொல்லித்தாரும். அந்த தீர்மானத்தை நான் முழுமையாய் செயல்படுத்தி உம்மை பிரதிபலிக்கின்ற அன்பின் தூதுவனாய் நான் வாழ எனக்கு சொல்லித்தாரும். நீ மாத்திரம் மகிமைப்படும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். வலுவாதபடி எங்களை காக்கிறவரே, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் முன்பாக மிகுந்த சந்தோஷத்தோடு மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தப் போகிறவரே, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய கடவுளே, உமக்கே எல்லா துதியும் கனமும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.